அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று, இவர்களுக்கு இது இல்லை என்று ஔவை சொல்லுகிறாள். என்ன இல்லை, யாருக்கு அது இல்லை என்பதைத்தான் நாம் இன்றைய பாடலிலே பார்க்க இருக்கிறோம். உற்ற தொழில் செய்வோர்க்கு உருவஞ்சம் இல்லையாம், பற்று செய்தோர்க்கு பாவங்கள் இல்லை, முற்றும் மவுனத்தோர்க்கு இல்லை வருகலகம், துஞ்சா பவனத்தோர்க்கு இல்லை பயம் என்று அவை சொல்லுகிறாள். அதாவது தனக்கு நன்கு தெரிந்த தொழிலை செய்து வருபவர்களுக்கு பஞ்சம் என்பதே வராதாம். தெரியாத தொழிலில் போய் சிக்கி சின்னாபின்னப்படும் பொழுது தான் என்ன ஆயிரும், பல கஷ்டங்கள் வந்து சேரும், கடன் வந்து சேரும் என்று சொல்லுகிறார். தெரிந்த தொழிலை செய்கின்றவர்களுக்கு பஞ்சம் என்பது வராது. அதே போல் தொடர்ந்து இறைவனை ஜெபம் செய்தோர்க்கு, தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்தவர்க்கு, அவன் நாமத்தை உச்சரித்தவர்க்கு பாவங்கள் வந்து சேராது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையாக மௌனம் இருந்தவர்களுக்கு கலகம், பிரச்சனை என்பது வராது. துஞ்சா பவனத்தோர்க்கு, தேவலோகத்திலே தேவர்கள் உறங்குவதே கிடையாது, அப்படிப்பட்டவர்களுக்கு பயம் என்பதே இருக்காது என்று, தெரிந்த தொழிலை செய்பவர்களுக்கு பஞ்சம் வராது, தொடர்ந்து ஜெபம் செய்பவர்களுக்கு, இறைவன் நாமத்தை சொல்லுபவர்களுக்கு பாவங்கள் வராது, மௌன விரதம் இருப்பவர்களுக்கு, மௌனமாக ஒரு பிரச்சனையை கடந்து செல்பவர்களுக்கு கலகம் என்பது வராது. அதே போல் தேவர்களுக்கு பயம் என்பது இருக்காது என்று அவை சொல்லுகிறாள். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வோடு இருக்கின்ற பொழுது நமக்கு பயம் என்பது வராது. துஞ்சா பவனத்தோர்க்கு அப்படின்னா அவங்க ஏதோ தூங்காமையே இருப்பாங்க அப்படிங்கிறத விட விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்திலே அவை நமக்கு சொல்ல வருகிறாள். அதே போல் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, அந்த பிரச்சனைகள் பெரிதாகும் என்று நினைக்கின்ற பொழுது அந்த இடத்திலே எதிர்வாதம் செய்யாமல், அதை எதிர்வாதம் செய்கின்ற பொழுது தான், ஒரு பேச்சு பேசும் பொழுது தான் பிரச்சனை பெரிதாகி கலகம் உருவாகிறது. அதனால் அந்த இடத்திலே மௌனமாக கடந்து சென்று விடு, அப்பொழுது என்ன நடக்காது, பிரச்சனை என்பதே வராது. விழிப்புணர்வோடு இருந்து பிரச்சனைகள் என்னவென்று அறிந்து அந்த இடத்திலே மௌனமாக கலைந்து செல்லுகின்ற சூழ்நிலையிலே அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, கலகம் அவர்களை எதுவும் செய்யாது என்று சொல்லுகிறாள். அதே நேரத்திலே நாம் நன்கு அறிந்த தொழிலை, நம்முடைய தாய் தந்தையர்கள் செய்த தொழிலை, அல்லது நமக்கு பிடித்தமான, நாம் விரும்பி செய்கின்ற, நமக்கு ஏதுவாக இலகுவாக நாம் செய்யக்கூடிய தொழிலை செய்கின்ற பொழுது நமக்கு கஷ்டம் என்பது, பஞ்சம் என்பது, கடன் என்பது வராது என்று சொல்லி, தொடர்ந்து இவையெல்லாம் நடக்க வேண்டுமானால் தொடர்ந்து நாம் இறைவன் நாமத்தை தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து இறைவனுடைய நாமத்தை செய்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் நினைத்ததை நினைத்தது போல் நடத்தி கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த
அவையின் கூற்று நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது என்பதை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.